ஆசிய கோப்பையை வென்றது இலங்கை மகளிர் அணி. இந்தியாவை வீழ்த்தி அபாரம். தம்புலா கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற ஆசிய கோப்பை மகளிர் இறுதிப் போட்டியில் இந்தியா இலங்கை அணிகள் இன்று மோதின. டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. தொடக்க வீராங்கனைகளாக ஸ்மிருதி மந்தனா மற்றும் ஷபாலி வர்மா களம் கண்டனர். 6வது ஓவரில் ஷபாலி தில்ஹாரி பந்தில் LBW ஆகி வெளியேறினார். அடுத்து வந்த உமா சேட்ரி 9 ரன்கள் மட்டுமே எடுத்து அத்தப்பட்ட பந்தில் வெளியேற இந்தியாவின் ரன் ரேட் குறைந்தது. இதனை சரிக்கட்டும் வகையில் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் அதிரடியாக ஆடுவார் என்று எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு 11 ரன்களில் அவுட் ஆகி அதிர்ச்சியை கொடுத்தார். பின்கள வீராங்கனைகளாக வந்த ஜிம்மிமா அதிரடியாக 16 பந்துகளில் 29 ரன்களையும், ரிசா குரோஸ் 14 பந்துகளில் 30 ரன்களையும் சேர்த்தனர். எதிர்முனையில் அதிரடியாக விளையாடிக் கொண்டிருந்த மந்தனா 60 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் தில்ஹாரியிடம் விக்கெட்டை பறிகொடுத்து ஆட்டமிழந்தார். அடுத்து வந்தவர்கள் இலங்கை பந்துவீச்சில் ரன் குவிக்க தடுமாறியதால் 20 ஓவர் முடிவில் இந்தியா 6 விக்கெட்டுகளை இழந்து 165 ரன்களை மட்டுமே சேர்த்தது. இலங்கை அணி சார்பில் தில்ஹாரி அதிகபட்சமாக 2 விக்கெட்டுகளை சாய்த்தார். தொடர்ந்து குணரத்னேவும் அட்டப்படுவும் இலங்கை இன்னிங்ஸை தொடங்கினர். 2 ஓவரில் குணரத்னே துரதிருஷ்டவசமாக ரன் அவுட் ஆனார். அடுத்து வந்த ஹர்ஷிதாவும் அட்டப்படுவும் அச்சுமின்றி இந்திய பந்துவீச்சை எதிர்கொண்டு துரிதமாக ரன்களை சேர்த்தனர். அதிலும் அட்டப்படுவின் ஆட்டம், யாருப்பா இவங்க, லேடி ஜெயசூர்யாவா என்று கேட்கும் அளவிற்கு இருந்தது அவரின் ஷாட் தேர்வுகள். இலங்கை அணியின் ஸ்கோர் 94 என்ற வலுவான நிலையில் இருந்தபோது 61 எடுத்து அட்டப்பட்டு வெளியேறினார். அதில் 2 சிக்ஸர் உட்பட 9 பவுண்டரிகள் அடங்கும். அடுத்து வந்த கவிதா தில்ஹாரி ஹர்ஷிதாவுடன் இணைந்து இந்திய பந்துவீச்சை துவம்சம் செய்தனர். இதனால் 1 ஓவர் மீதமுள்ள நிலையில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 167 ரன்களை சேர்த்து இலங்கை அணி வெற்றி பெற்றது. இறுதியாக ஹர்ஷிதா 69, தில்ஹாரி 30 ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தனர். ஆட்ட நாயகியாக ஹர்ஷிதா தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடர் நாயகியாக அட்டப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். சொந்த நாட்டில் கோப்பையை வென்றதால் ரசிகர்கள் ஆர்ப்பரித்தனர். இதுவரை நடைபெற்ற 9 ஆசிய கோப்பை போட்டியில் இந்தியா 7 முறையும், வங்கதேசம், இலங்கை தலா 1 முறையும் கோப்பையை கைப்பற்றியுள்ளது. இந்த வெற்றியின் மூலம் ஆசிய கோப்பை வரலாற்றில் முதன் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது இலங்கை அணி. இலங்கை அணிக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன.